வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரீட்ஸ். இன்றைக்கி சூப்பராக தக்காளி ஊறுகாய் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாலே அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நிறைய இந்த ஊறுகாங்க போடுறது, வடவும் பிடிக்கிறது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் வந்து வருஷம் ஆனால் இந்த ஏப்ரல் மே மாதம் ஆனாலே இந்த ஊறுகாய் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊறுகாய் வந்து இப்போ போட்டு வச்சா 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்திருக்காங்க. 1 கிலோ தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி நைட்டே வந்து 60 கிராம் அளவுக்கு உப்பு போட்டு ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு தனியாக இந்த மாதிரி தக்காளியை தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க. அதனோட தண்ணியை வந்து இந்த பவுலில் வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்து வந்து வச்சுருக்கோம். இதை வந்து ஷூட் பண்ண முடியல, அதனால நான் இதை மட்டும் வந்து அப்படி வாயிலையும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து ஒரு நாளெல்லாம் வந்து இன்னைக்கு காலையில் 8-9 மணிக்கு இந்த மாதிரி தக்காளி வந்து வெயிலில் போட்டிங்கன்னா சாயந்தரம் 5 மணி 6 மணி வெயில் வந்து பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தக்காளி வந்து எடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். ஒரு நாள் தான் நாங்கள் வந்து இந்த தக்காளி வெயிலில் வந்து காய வைக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, விதையெல்லாம் இல்லாமல். இந்த தண்ணியை வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விதையை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியில் வந்து 100 கிராம் அளவுக்கு புளியை வந்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். புளியை வந்து 1/2 மணி நேரம் அளவுக்கு வந்து ஊற வைக்கணும். 1/2 மணி நேரத்தில் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. விதையும் நாரும் எதுவுமே இல்லாமல் புளி வந்து நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த தக்காளி வந்து நல்லா வந்து காஞ்சி போச்சு. இந்த காஞ்ச தக்காளியை வந்து கல்லில் தான் வந்து அரைச்சி எடுக்க போகிறாங்க. இது வந்து ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளியை வந்து நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறாங்க. 1 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் தான் எல்லாமே. நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து பண்ணிங்கன்னா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஊற வச்ச புளியும் நம்ம சேர்த்துக்கலாம். புளியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அரைச்சிக்கணும். எல்லாமே நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எதுவுமே வந்து இந்த திப்பியாலாம் இருக்கக்கூடாது. இதை வந்து கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த புளியை ஊற வச்சுருக்க அந்த தக்காளியோடைய அந்த அந்த தண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். வேறு எந்த தண்ணியுமே நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இதில் அந்த தண்ணியே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளியோடைய ஜூஸ் மட்டும் தான் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து அரைக்கணும். மற்றபடி தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது. தண்ணியே படாத ஸ்பூன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியும் இந்த ஊறுகாய் வந்து எடுக்கணும். அப்படி நீங்கள் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து தண்ணியே படாமல் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஊறுகாய் வந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் இதை வெளியிலேயே வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த தனியா அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கிரைண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பேட்சாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களால் முடியும்னா மொத்தமாகவும் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கலர் கொடுக்கறதே வந்து இந்த மிளகாத்தூளும் தக்காளியும் மட்டும்தான். இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ரெட்டாக இருக்குது. நல்லா வந்து இது தள்ளி வந்து அரைப்பாங்க. இது நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தாளிக்கும் போது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஆல்ரெடி வந்து 60 கிராம் அளவுக்கு உப்பு வந்து நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். நாங்கள் வந்து கல்லுப்பு தான் வந்து இதில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாதா உப்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் வந்து மிளகாலாம் எல்லாமே நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரைண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 100லேருந்து 180 ml வரைக்கும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து SVS நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணி தாளிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லெண்ணெயில் கூட நீங்கள் வந்து இதை தாளிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விடணும். நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து சேர்க்கணும். எண்ணெய் வந்து மேலே சிதறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதை வந்து அப்பப்போ வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதனுடைய மொத்த ப்ராசஸ் வந்து 1/2 hour வந்து ஆகும். உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயில் நீங்கள் கொட்டினதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மாமியார் தான் வந்து பண்ணாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து வெந்தயம் மட்டும்தான் வந்து நம்ம பொடியாக வந்து சேர்க்க போகிறோம். கடுகு எதுவும் நம்ம வந்து சேர்க்கலை. இப்போ இது நல்லா வெந்து வரத்துக்குள்ள நம்ம பெருங்காய பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தால் அதனோட ஃபைனல் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் தான் வந்து இந்த ஊறுகாய் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணது வந்து என்னோட மாமனார் தான். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்டே வந்து போகும். ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இந்த தக்காளி ஊறுகாய் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். மொத்தமாக வந்து நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விடும்போது மொத்தமாக வந்து 1/2 மணி நேரம் தான் ஆகும் உங்களுக்கு ஊறுகாய் வந்து பண்ணுறதுக்கே. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பெருங்காயத்தூளும் வெந்தய பொடியும் வந்து இப்போ நல்லா வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ கை விட்டு கலந்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு நாங்கள் தொட்டுட்டு சாப்பிடாத இதுவே கிடையாது. எல்லா டிஷ்ஷுக்குமே இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து எடுத்துப்போம் நாங்கள். இது வந்து சாப்பாட்டில் கூட நீங்கள் வந்து இது பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஊறுகாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியிலேயே வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்த கிளிப் தான். இது வந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நாங்கள் டேஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இதை வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இதை வெளியில் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இது நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து சுத்தமான நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரே ஒரு ட்ராப் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மெயினாக சன்ட்ரை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா க்ளீனான ஒரு கிளாத்தில் தொடச்சதுக்கப்புறமா ஊறுகாய் வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 1 வருஷம் வரைக்கும் தாங்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், வெளியில் வச்சாலே போதும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.